Hi students, welcome to Vallalar Metric High Secondary School, Kollukaranguttai. I am Arigraj, physics teacher. Today we are going to discuss about Coulomb's inverse square law of magnetism. When the north pole of the magnet A and the north pole of the magnet B or south pole of the magnet A and the south pole of magnet B when they are close to each other, அதை நம்ம பக்கத்துல கொண்டு வரும் பொழுது, அதாவது நார்த் போல் வந்து இன்னொரு மேக்னெட்டுடைய நார்த் போல் பக்கத்துல கொண்டு போறோம், சவுத் போல் ஆஃப் மேக்னெட் ஏவை வந்து அனதர் மேக்னெட்டினுடைய சவுத் போல் நியரா நம்ம கொண்டு போறப்ப they may feel repulsive force, அப்ப they may be repel each other. Like this, when the north pole of magnet A brought nearer to south pole of magnet B, அப்படி இல்லைன்னா south pole of magnet A is brought closer to north pole of magnet B, they may attract each other. இதை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கூலும்ஸ் லால படிச்சோம். The force between the two charges, அதுல லைக் சார்ஜஸ் ரிப்பல் each other, unlike charges attract each other அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். The same thing we are discussed in magnetism. அப்ப லைக் போல்ஸ் ரிப்பல் ஆகுது, unlike poles attract ஆகுது. இதுதான் கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட்டிசம். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க நம்ம டயகிராம்ஸ்ல தெளிவா கொடுத்திருக்காங்க, ஏரோ மார்க் ஆப்போசிட்ல போட்டிருக்காங்க பாருங்க. அப்ப they are repel each other when the like poles brought closer to each other. அப்ப லைக் போல்னா நார்த் சவுத். இங்க பாருங்க, சவுத் போல் gets attracted by north pole if they are separated by small distance r. ஒரு r டிஸ்டன்ஸ்ல இதை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறோம். இங்க நம்மளுக்கு டீடைலா போட்டுக்கிறாங்க பாருங்க. சவுத் போல் ஆஃப் மேக்னெட் A, நார்த் போல் ஆஃப் மேக்னெட் B செப்பரேட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் r. the pole strength நம்ம ஆல்ரெடி சொன்னோம் நேத்து, QMA. A மேக்னெட்னுடைய போல் ஸ்ட்ரென்த் QMA. போல் ஸ்ட்ரென்த்னா ஜெனரலா QM தான். இங்க A B னு மேக்னெட் இருக்கிறதுனால பக்கத்துல நம்ம B அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறோம். Now the force between the two poles is directly proportional to product of their pole strength and inversely proportional to square of the distance between them. அப்ப நம்ம வந்து இங்க ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்ப F equal to K QMA QMB divided by R square. இந்த இடத்துல K ன்றது என்ன சார்னா proportionality constant. இதனுடைய வேல்யூ வந்து mu naught by 4 pi அப்படின்னு சொல்லுவாங்க. We know the value of mu naught, permeability of free space ன்னு சொல்லுவாங்க. இதனுடைய வேல்யூ 4 pi into 10 power minus 7 Henry by meter. இது வந்து 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அப்ப இந்த 4 pi க்கு இந்த 4 pi கேன்சல் ஆச்சுன்னா we will be get 10 power minus 7. இதான் நமக்கு வந்து வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்ப இங்க டெஃபினேஷன்ல கொடுத்திருக்காங்க பாருங்க, இத நோட் பண்ணிக்கங்க, 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதாவது கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் மேக்னெட்டிசம்னு கேட்டாங்கன்னா நம்ம லைக் போல்ஸா இருந்தனா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணோம், அன்லைக் போல்ஸ் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அதனால இங்க ரெண்டுத்தையுமே மென்ஷன் பண்றோம். The force of attraction or repulsion between the two magnetic poles is directly proportional to product of the pole strength and inversely proportional to square of the distance between them. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து இதை வந்து வெக்டார் ஃபார்ம்ல ரைட் பண்ணிருக்காங்க. வெக்டார் ஃபார்ம்ல ரைட் பண்றப்ப நம்ம பக்கத்துல வந்து யூனிட் வெக்டார் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி Kன்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதனுடைய வேல்யூ mu naught by 4 pi. mu naught உடைய வேல்யூ தான் சொன்னேன், 4 pi into 10 power minus 7 Henry by meter. அப்ப எங்க டினாமினேட்டர்ல 4 pi இருக்கிறதுனால அது கேன்சல் ஆயிடுச்சு, நமக்கு 10 power minus 7 Henry meter per minus 1 கிடைக்குது. mu naught தான் permeability of free space. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. the repulsive force F கொடுத்துட்டாங்கப்பா. F னுடைய வேல்யூ வந்து 9 into 10 power minus 3. அடுத்தது the two poles having equal strength. அப்ப QMA QMB ரெண்டுமே சேம். அப்ப QM ன்னு எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும். they are separated by small distance 10 cm. அது மீட்டருக்கு மாத்தினா 10 into 10 power minus 2.
Now we are asked to calculate the pole strength என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு ஃபார்முலா வந்து F = K QMA QMB R ஸ்கொயர். K னுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 10⁻⁻7. F क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 9 × 10⁻³ இங்க நம்ம சேம் போல் ஸ்ட்ரென்த்னால QM × QM QM ஸ்கொயர் ஆயிருச்சு. டினாமினேட்டர்ல 10 × 10⁻², R ஸ்கொயர்ன்றதால இங்க ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். இப்போ இது எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கலாம். 9 × 10⁻³ இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க மேல. அப்ப நமக்கு என்ன சார் கிடைக்கும்னாக்க 10 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 100. 100 எப்படி எழுதலாம்னா 10⁻² அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து 10⁻−2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10⁻−4 டிவைடட் பை இந்த 10⁻−7. இந்த -7 ஈக்குவல் டு QM ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன சார் செய்யலாம்னா இந்த 10⁻−7 இங்க மேல 10⁻−4 -3 ஆட் பண்ணா 10⁻−7 வரும். அப்ப நம்ம டினாமினேட்டர்ல இருக்கிற 10⁻−7க்கு அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். QM ஸ்கொயர் அப்படியே இங்க ரூட் எடுங்க. ரூட் எடுத்தீங்கன்னா 9 3 ஆயிடும். இன்ட்டு 10 ஸ்கொயர் 10 ஆயிடும் ஈக்குவல் டு QM கிடைக்கும். அப்ப 3 × 10 30. நம்மளுக்கு போல் ஸ்ட்ரென்த்தோட யூனிட் Nt⁻−1 அதாவது நியூட்டன் டெஸ்லா பவர் -1 அப்படின்னு சொல்லி இதை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம ஒரு பார் மேக்னெட்னுடைய ஆக்சிஸ்ல ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றது ஆக்சியல் லைன் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல். அப்படின்னா என்ன சார்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் அலாங் த ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன்னா அதனுடைய ஆக்சிஸ்ல ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்ல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு பார்த்தா ஆக்சியல் லைன். அதே அதனுடைய பார் மேக்னெட்னுடைய ஆக்சிஸ்க்கு பர்பெண்டிகுலரா பார்த்தோம்னா அது ஈக்குவட்டோரியல் லைன். நவ we are going to discuss about axial line of the magnetic dipole. இங்க பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு பார் மேக்னெட்டினுடைய pole strength north and south pole having a pole strength QM, they are separated by a small distance 2L. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி a bar magnet having two poles south pole and north pole, they are having a pole strength QM. நம்ம என்ன சார் செய்யறோம்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல்ல இருந்து ஒரு r டிஸ்டன்ஸ்ல பாயிண்ட் C ல ஒரு யூனிட் நார்த் போல் இருக்கறத நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். என்ன போல? நார்த் போல் இந்த இடத்துல இருக்குது. அதனுடைய போல் ஸ்ட்ரென்த் தான் QMC. Now we are going to find out the pole strength, அதாவது N ல இருக்கக்கூடிய போல் ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும். C ல இருக்கிறது போல் ஸ்ட்ரென்த் Q, இது நார்த் போல் தான். Now we are going to find out the magnetic field at point C due to north pole and due to south pole என்னன்னு கால்குலேட் பண்ணிட்டு அதோட ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு யூனிட் வெக்டார் டைரக்ஷன் x ஆக்சிஸா பாசிட்டிவ்னா i கேப், y ஆக்சிஸ்னா j கேப். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நெகட்டிவ் x ஆக்சிஸ்னா -i கேப், நெகட்டிவ் y ஆக்சிஸ்னா -j கேப்னு நம்ம யூனிட் வெக்டார் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு due to north pole of the magnet at point C என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா force experienced by pole strength. அப்ப force between the two poles இப்பதான் நம்ம பார்த்தோம். mu0/4 pi QM into QM/R square. ஓகேவா? if the two poles separate by a small distance r அப்படினாக்க இங்க r ஸ்கொயர் போடுறோம். இங்க ரெண்டு போலுக்குமே சேம் போல் ஸ்ட்ரென்த்னால QM into QM. இத நம்ம வந்து QM ஆல டிவைட் பண்ணாதான் அது மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்ப QM ஆல டிவைட் பண்ணா ஒரு QM கேன்சல் ஆயிடும். then you will be get B equal to mu0/4 pi QM/R square. இங்க வெக்டார் போட்டீங்கன்னா இங்க r கேப்னு போடணும். அப்ப ஃபோர்ஸ்க்கு மேல நம்ம ரெண்டு QM பார்த்தோம். இதுல நம்ம வந்து ஒரே ஒரு QM தான் வரும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. ஏன்னா ஃபோர்ஸ்
experienced by unit pole strength தான் magnetic field. அதனால நமக்கு ஒரு QM என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இப்போ இதுல பாருங்க, magnetic field at point C due to north pole. ஆல்ரெடி இங்க ஒரு நார்த் போல் இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிருக்கோம். அப்ப நார்த் ரிப்பல் ஆகும், அதனால ஏரோ மார்க் வந்து அவுட் சைடு போட்டுருக்காங்க. இப்ப நார்த் போல்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் r-l. எப்படி சார் இருந்ததுன்னா, மிட் பாயிண்ட்ல இருந்து நமக்கு தெரியும் r, மிட் பாயிண்ட்ல இருந்து நார்த் போல் வரைக்கும் l. அப்ப r ல இருந்து l மைனஸ் பண்ணாக்க நமக்கு ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், அதுதான் r-l. அப்ப bn அப்படின்றது magnetic field at point C due to north pole μ0/4 pi qm by நார்த் போல்ல இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் r-l whole square அப்படி சொல்லி போட்டுக்கிறோம். இது அவுட்டோர்ல இருக்கிறதுனால பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால பிளஸ் ஐ கேப்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் C டியூ டு சவுத் போல்னு பார்க்குறோம். அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா, மிட் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் 6, இங்க எக்ஸஸா l இருக்கிறதுனால r plus l ன்னு போட்டுக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன சார் வரும்னா, bs வெக்டார் ஈக்குவல் டு μ0/4 pi qm by r plus l whole square னு வரும். வாங்க அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, μ0/4 pi qm by r plus l whole square. அப்ப நம்ம நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் C பாத்தீங்கன்னா, நார்த் போல்னால என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு, சவுத் போல்ல என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம ஆட் பண்ணணும். இங்க ஏன் சார் மைனஸ் போட்டுருக்கீங்கன்னா, அங்க நம்மளுக்கு வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அப்ப டுவர்ட்ஸ் லெஃப்ட்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால மைனஸ் ஐ கேப் நம்ம மென்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, நம்ம வந்து ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். அப்ப ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு B equal to Bn plus Bs. இதுல பாருங்க μ0/4 pi qm I cap காமனா இருக்கு, அதை மட்டும் வெளில எடுத்துருங்க. மிச்சம் நமக்கு இந்த டேர்ம் வரும். இது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே படிச்சிருக்கிற ஆக்சுவல் லைன் எலக்ட்ரிக் ஃபீல்டுல. இங்க நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஸ்கஸ் பண்றோம். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, LCM எடுக்கிறது. இது எப்படி இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் பாருங்க. μ0/4 pi, இது அப்படியே qm பக்கத்துலயே அந்த ஐ கேப் கொண்டு வந்துருங்க. இது அப்படியே LCM எடுத்து போடுறேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு இந்த இடத்துல r plus l the whole square minus r minus l the whole square whole divided by, இது அப்படியே r minus l the whole square into r plus l the whole square அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க μ0/4 pi qm I cap அப்படியே வச்சுக்கிறோம். நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவை a plus b whole square and a minus b whole square ஃபார்மட்ல சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்க. r square plus l square plus 2rl இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம். செகண்ட் டேர்ம்ல r square plus l square minus 2rl வரும். இந்த மைனஸ் l உள்ள மல்டிப்ளை பண்ணா எல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும். அப்ப இங்க minus r square minus l square plus 2rl. ஓகேவா? டினாமினேட்டர்ல இந்த டேர்மை பார்த்தா நமக்கு எப்படி சார் இருக்குன்னா, a square minus b square ஃபார்மட்ல தான் இருக்கு. அதாவது a plus b into a minus b அப்படின்னு சொல்லி இதை நம்ம ரைட் பண்ணலாம். அப்ப மேல ஹோல் ஸ்கொயர் மட்டும் இருக்கு, அதனால என்ன பண்ணலாம்னா r square minus l square whole square அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, மேல இங்க பிளஸ் r ஸ்கொயருக்கு இந்த மைனஸ் r ஸ்கொயர், இந்த l ஸ்கொயருக்கு இந்த மைனஸ் l ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் 2rl plus 2rl 4rl அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம வந்து எப்படி சார் எழுதிக்கலாம்னா 2r into 2l அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு எழுதலாம். qm into 2l க்கு பதிலா நம்ம மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட், மிட் பாயிண்ட் ஆஃப் த டைபோல்ல இருந்து r is very greater than l. அப்ப l கம்பேர் பண்றப்போ r ரொம்ப பெருசு. ஃபார் எக்ஸாம்பிள் l வந்து ஒரு 0.2 அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா, அப்ப l ஸ்கொயர்னு போட்டீங்கன்னா 0.04ன்னு வரும். இதே வந்து r ரொம்ப கிரேட்டர், இது ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா r ஸ்கொயர் அப்படின்றது r equal to 10ன்னா r ஸ்கொயர் என்ன வரும், 100 வரும். அப்ப 100 இருந்து 0.04 மைனஸ் பண்றதுனால இதோட வேல்யூல ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் வராது. அதனால நம்ம வந்து l ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, அப்ப r ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா r ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்ப நம்ம அது வந்து r பவர் 4ன்னு ரைட் பண்ணலாம். நியூமரேட்டர்ல நம்மளுக்கு ஒரு r இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கிற r பவர் 4ல அடிச்சா
நம்மளுக்கு r cube கிடைக்கும். அப்ப mu naught by 4 pi 2pm by r cube அப்படின்னு சொல்லி இதை நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இதுல என்ன சார் தெரியுதுன்னா magnetic field due to dipole along the axial line equal to mu naught by 4 pi 2pm by r cube. pm ன்றது magnetic dipole moment. இங்க நமக்கு ரைட் சைடு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கிறதுனால magnetic field டைரக்ஷன் magnetic dipole moment டைரக்ஷன்லயே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? Thank you students.